காட்டு ராஜாவிற்கு வந்த ஆபத்து. ஒரு காட்டுல வயதான பலமிழந்த சிங்கம் ஒன்று வாழ்ந்துட்டு இருந்தது. தனக்கு வயதானதால ஒரு சில மிருகங்களை கூப்பிட்டு தன்னோட சில வேலைகளை செய்யுமாறு கட்டளையிட்டது. காக்கைக்கு சிங்கத்தோட உடலை பராமரிக்கிற வேலை கொடுக்கப்பட்டது. கழுதைக்கு சிங்கத்துக்கு தேவையான உணவை சுமந்து வரும் வேலையே கொடுக்கப்பட்டிருந்தது. கழுதைக்கோ உணவு சுமந்து வர்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது. பொதி சுமக்கும் மிருகம் என்று சிங்கம் என்னை அழைக்கிறதே, அதற்காகத்தான் நான் படைக்கப்பட்டேனா அப்படின்னு தனக்குள்ள வருத்தப்பட்டுச்சு கழுதை. நரி சிங்கத்தோட ஆலோசகரா இருந்தது. காடு சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் சிங்கத்துக்கிட்ட சொல்லுச்சு. அது எப்போதும் சிங்கத்தை புகழ்ந்து பேசி தனக்கு வேண்டியதை சாதிச்சுக்கும். ஆனா மற்ற மிருகங்கள் எல்லாம் சிங்கத்தோட கொடுமையான ஆட்சியில கஷ்டப்பட்டாங்க. ஒரு நாள் காட்டுல எல்லா மிருகங்களும் சந்திச்சாங்க. சிங்கத்தோட கொடுமையான ஆட்சியை பத்தி விவாதிச்சாங்க. காட்டு விலங்குகளோட இந்த ரகசிய சந்திப்பை பத்தி சிங்கத்துக்கு தெரிவிச்சது இந்த வஞ்சக நரி. உடனே சிங்கம் எல்லா மிருகங்களையும் கூப்பிட்டது. என்னை அரியணையில் இருந்து நீக்குவதற்கு திட்டமிட நீங்கள் ரகசியமாக சந்தித்ததாக நான் கேள்விப்பட்டேனே. சதி செய்தவர்கள் யார் அப்படின்னு கோபமா கேட்டது. எல்லா மிருகங்களும் பயந்து நடுங்கினாங்க. தங்களை யாரோ காட்டி கொடுத்ததை உணர்ந்தாங்க. உடனே சிங்கம் சொன்னது, எல்லா மிருகங்களையும் கொன்றுவிடுங்கள் அப்படின்னு கர்ஜனை செஞ்சது சிங்கம். எல்லா மிருகங்களும் அமைதியா இருந்தாங்க. திடீர்னு கிரீச்சின்னு ஒரு குரல் கேட்டது. அது அந்த சுண்டலியோட குரல். இது நியாயம் இல்ல அப்படின்னு கத்துச்சு. ஆமா அப்படின்னு மத்ததெல்லாம் முணங்குச்சு. நீதியை நிலைநாட்டுங்கள் அப்படின்னு மற்றொரு மிருகம் குரல் எழுப்புச்சு. ஆம், அதுதான் சரி அப்படின்னு யானை சத்தமா பிளிரிச்சு. சிங்கம் மொழியான்னு எல்லா மிருகங்களும் கூச்சலிட்டதுங்க. சிங்கம் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டது. நரிக்கிட்ட கலந்தாலோசிக்கலாம்னு நினைச்சா நரியால எந்த தீர்வும் சொல்ல முடியல. சிங்கத்துக்கு ரொம்ப கோபம் வந்தது. இதற்கிடையில எல்லா மிருகங்களும் சிங்கத்தை நோக்கி நகர்ந்து அதை சுத்தி வளைச்சாங்க. வலிமை இல்லாததால சிங்கத்தால அந்த மிருகங்களை திருப்பி தாக்க முடியல. காட்டுப்பன்றி சிங்கத்தை குத்தியது. எல்லா மிருகங்களும் சேர்ந்து சிங்கத்தை தாக்கி கொன்றாங்க. குழந்தைகளே, இந்த கதை நமக்கு உணர்த்தும் நீதி என்னன்னா, கொடுமை சீரழிவை தரும். Thanks for watching. Please like, share and subscribe.